அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டையிலிருந்து சுஜாதா சுதாகர். நவராத்திரியில் இன்று 2ஆம் நாள். பிரம்மச்சாரணி. நவதுர்க்கையில் பிரம்மச்சாரணி 2வது நாள். 2ஆம் வடிவம். இவளை வாலை என்னும் பாலகியின் விட கொஞ்சம் முதிர்ந்த குமரி என்னும் நிலைக்கு வருகிறாள். எப்படி ஒரு மனிதன் பிறந்து பாலகன், சிறுவன், வாலிபன், கிரகஸ்தன், முதியவன் என்று கட்டம் கட்டமாக செல்கின்றானோ அப்படித்தான் இந்த ஆன்மீகத்தில் அடுத்த கட்டமாக இவளை எடுத்துக் கொள்ளலாம். இது 2ஆம் நிலையில் இருக்கும் குமரி வடிவம். இந்த நிலையில்தான் பிரம்மச்சாரி நிலை. பிரம்மம் என்றால் உயர்ந்தது, சாரி அல்லது ஆச்சாரி என்றால் அந்த வழியில் செல்பவர் என்று பொருள். மிக உயர்ந்த இலக்கை நோக்கி செல்வோர் எளிதில் எல்லோரும் செல்ல முடியாத பெரும் இலக்கை நோக்கி கர்மமே கண்ணாக, அதுவே மூச்சாக இலக்காக கொண்டு கொஞ்சமும் அஞ்சாமல் தவம் இருக்கும் நிலை போல், போராடும் நிலை போல் செல்வார்கள். அதுவே பிரம்மச்சாரி நிலை. நோக்கம் உயர்ந்தது, இலக்கு எல்லாவற்றிலும் மேலானது என்னும் நிலையில் அந்த ஒன்றை தவிர வேறு நோக்கமில்லாமல் அதற்காகவே அவர்கள் பாடுபடுவார்கள். பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் ஆகாதவன் என்ற பொருள் பின்னாளில் தவறாக பொருள் கொள்ளப்பட்டு விட்டது. பிரம்மச்சரியம் என்றால் தன் இலக்கு தவிர, தன் பெரிய நோக்கம் தவிர எதையும் தேடாதவன் என்ற பொருள். இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தையும் பலத்தையும் வரத்தையும் தருபவள் பிரம்மச்சாரிணி தேவி. சுருக்கமாக சொன்னால், எது ஒருவன் கர்மமோ அந்த கர்மத்தில் சரியாக அவனை நிறுத்தி கர்மத்தை செய்ய வைப்பது, அதிலே துணை நின்று அந்த கர்மத்தாலே முக்தியும் ஞானமும் பிறப்பற்ற நிலையும் அடைய செய்யும் வரம் தருபவள் இவளை. இவளை ஏன் எல்லோரும் வழிபட வேண்டும் என்றால், அலை ஆடும் கடல் போல் ஆசைகளும் பிரச்சனைகளும் அடித்தாடும் வாழ்க்கை கடலில் நம்மை படகாக சுமந்து செல்கின்றாள். இருளில் ஒளியினை காட்டி கரம் பிடித்து இதுதான் பாதை, இதுதான் கர்மா, இதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டாய் என்ற தெளிவினை தருகின்றாள். மாணவர்களுக்கு கல்வி ஒன்றே இலக்கு, தொழில் செய்வோருக்கு தொழிலை இலக்கு என்பது போல் கடமையை செய்யும் அவரவருக்கு அவரவரே பணியே கர்மமாக இருக்க வேண்டும் என்று பொருள். அப்படித்தான் குடும்பத்தாருக்கு, குறிப்பாக குல பெண்களுக்கு குடும்பம் முக்கியம், குடும்பத்தார் முக்கியம். இவர்களை காப்பதே பெண்களின் கடமை. அதிலிருந்து அவர்களை தவறாமல் காத்து செல்லும் வரம் தருபவள் இவளை. பொறுப்பான ஒரு கட்டத்துக்கும் அழைத்து செல்பவளும் இவளை. 2ஆம் நாளில் வணங்க வேண்டும் இவளை என்பதற்காக சொல்கின்றார்கள் ஞானியர்கள். இவள் கிட்டத்தட்ட சிவனை வரமிருந்து அடைந்த மலைமகளின் சாயல். அதனால்தான் அந்த உறுதி, வைராக்கியம், விடாப்பிடி, தவம், தீரா தவம், முழுக்கவனம் கொண்ட தவம் என்று எல்லாமுமாக வழங்குகின்றாள். இந்த பிரபஞ்சம் ஓர் ஒழுங்கில் கட்டப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்கின்றோம். அங்கே கோள்கள் அதன் பாதையில் சரியாக இயங்குகின்றது. அப்படி ஓர் சரியான பாதையில் சுழல்வதால் எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இவை மாறிவிட்டால் பிரபஞ்சம் இயக்கம் மாறும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அப்படித்தான் நாம் அனைவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றது இந்த பிரம்மச்சாரி. இவளிடம் வேண்டி அவள் அருள் பெற்றால் உணர்வுகள் கட்டுக்குள் வரும், சிந்தனை தெளிவாகும் என்று சொல்கின்றார்கள். இவளே சுவாதிஷ்டானத்தின் அதிபதி. சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதாரத்திலிருந்து அவரவர் கைவிரல் அளவில் 4 விரல் அளவு மேலே உள்ளது இந்த சுவாதிஷ்டானம். இதை குறிப்பாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். 4 கோணம் கொண்ட 6 இதழ் சக்கரம் என்னும் யோக சாஸ்திரம் இதை சொல்கின்றது. இந்த சக்கரம் ஒருவன் வாழ்வில் நிர்ணயிக்கப்படுகின்றது என்கின்றது ஞானியர்கள். சுவாதிஷ்டானம் அடி வயிற்றில் அமைந்துள்ளது. இது நீர் தத்துவம் கொண்ட சக்கரம். அப்படி உடலில் நீர் சக்திகள், சுக்கிலம் என்னும் நீர் சக்திகள் கொண்ட இடம் இது. இது சரியாக இருந்தால் நீர் சம்பந்தமான நோய்கள் வராது. இதை சரி செய்து விட்டாலும் அவற்றை சரி செய்யலாம். சிறுநீரகம் சிக்கல் போன்றவை அனைத்தும் சரியாகும் என்கின்றார்கள். குழந்தையின்மை, பெண்களுக்கு மாதாந்திர சிக்கல் என்ற பல விஷயங்கள் இது சக்கரத்தின் தன்மையை பொறுத்து இருக்கிறதாம். இரத்தச்சோகை, மலச்சிக்கல், இடுப்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை அனைத்தும் உண்டு. இவற்றால் வருகின்றது என்று சொல்கின்றார்கள். இந்த சக்கரத்தை சரியாக அமைக்க வேண்டும், மிகச்சரியாக அனைத்தும் நடக்கும் என்கின்றார்கள். அட்நீரல் சுரப்பி இங்கேதான் இருக்கிறது. இது சரியில்லை என்றால் மனோ ரீதியாக கூட சிக்கல் வரும் என்கின்றார்கள். இப்படித்தான் அச்ச உணர்வு, தன்னம்பிக்கையின்மை, பொறாமை, மூர்க்கத்தனம் இவற்றையெல்லாம் சரி செய்து வரும் இந்த சக்கரம். இவற்றையெல்லாம் இயக்குபவள் இவளை. ஆகையால் தான் இவளை வணங்க வேண்டும் என்று சொல்லி பிரம்மச்சாரணி என்ற பெயரும் அதற்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே உணர்வாக, ஒரே நேர்கோட்டில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் செல்பவர்கள் அனைவரும் இவரை வணங்கி தங்களுடைய நிலையை அடைய முனையலாம். இப்படிப்பட்ட ஒரு தவக்கோலத்தில் தான் கன்னியாகுமரி பாறையில் அன்னை நிற்கின்றாள். அந்த தென்முனையில் பகவதி அம்மன்
ஆலயம் வாலைக்கானதுதான். அந்த பாதை தான் ஸ்ரீபாத பாதை. அந்த ஸ்ரீபாத பாறையில் தான் அன்னை தவமிருந்து பிரம்மச்சாரிணி என்ற ஆலயத்தில் இருப்பிடமாக கொண்டு இருக்கிறாள். ஒரு பாதம் மட்டுமே அங்கே பதிந்திருக்குமாம். ஆம், அப்படித்தான் அவள் தவத்தை மேற்கொண்டு இருக்கிறாளாம். அப்படி ஒற்றை பாதம் அவள் தவமிருந்த காட்சி மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் நம் தர்மத்தின் வழியில் நம்மை அகலாது காக்கும் என்று நாமும் ஒரு காலில் நின்று அவளை வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த குமரி ஸ்ரீபாத பாறையில் பதிந்திருக்கும் பாதம் நம் கர்மத்தில், நம் கடமையில், நம் இலக்கில் நம்மை காக்க அன்னை ஓடி வருவாள் என்று காட்டுகின்றது. தேவி பிரம்மச்சாரி நம்மை அடுத்த படிநிலைக்கு நகர்த்துகின்றாள். அப்படியெல்லாம் தியானம் செய்து நாம் வழிபட்டால் அவள் அபர்ணா என்ற நிலையில் இருந்து நமக்கு அருள் செய்வாளாம். அபர்ணா என்றால் விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இலைகளை உண்பதையும் தியாகம் செய்பவள் என்று பொருளாம். இப்படித்தான் சித்தியாயிற்று கன்னியாகுமரி ஸ்ரீபாத பாதை சொல்லும் தத்துவம். இப்படிப்பட்ட இவளை நவராத்திரி 2வது நாளில் இருந்து பச்சை நிற மேடையிட்டு ஆடையிட்டு வணங்குதல் வேண்டும். தெரிந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் சொல்லி வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். விவேகானந்தர் முதல் அனைத்து பெரிய மகான்களும் இவரை வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தவமிருந்து அந்த குடும்பத்திற்காய் வாழ்கின்றாளோ, தன்னை துறந்து அர்ப்பணிக்கின்றாளோ, அவளை அந்த குலத்தை காத்து நிற்பாள் என்று இதுவள் உணர்த்துகின்றாளாம். அன்னை பிரம்மச்சாரிணி அடிக்கடி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நவராத்திரி மட்டுமல்லாமல் மற்ற நாளிலும் அவளை வணங்கலாம். அவளுக்கான ஸ்லோகம் ததானா கர பத்மாப்யக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீதது மயி பிரம்மச்சாரியன் அனுத்தமா. யார் தன் இரு கமலங்களிலும் ருத்ராட்ச மாலை மற்றும் கமண்டலுவை தரித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய உன்னதமான தேவி பிரம்மச்சாரணி தாயை என் மீது கருணை காட்டு என்று வணங்க வேண்டுமாம். மகாசக்தி படைத்தவளே என் தாயே, மகாமேரு கண்டவளே என் தாயே, உனையன்றி எங்களுக்கு துணையேது அம்மா. ஈஸ்வரியே காமாட்சியே உண்மையை கூறு அம்மா, உண்மையை கூறு. மகாசக்தி படைத்தவளே என் தாயே, மகாமேரு கண்டவளே என் தாயே, கலங்கிடும் மாந்தர்க்கு கலங்கரை விளக்கம் நீ, தாயாயிருந்து எம்மை காப்பவள் நீ.